சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. புருஷனும் பொண்டாட்டியும் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி வந்து நிக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா கௌதம் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லிரு. ஏய், வாய் மூடு. உனக்கு என்ன தெரியும்? நாங்க ஏன் கௌதம கடத்த போறோம்? பூஜாவா அவளுக்கு பிடிச்சவனோட சேர்த்து வைக்க நினைச்சோம். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. சும்மா இந்த மாதிரி அபாண்டமா எங்க மேல பழி போடாத. தேவையில்லாம எரியற நெருப்புல நீ குளிர்காய நினைக்காத. என்னங்க இது? ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. என் புள்ள கௌதம் எங்க போனா? அவனை நான் இப்பவே பார்த்தாகணும். அவனை உடனே வர சொல்லுங்க. என்னம்மா நீங்க இவ போடுற நாடகத்தெல்லாம் நம்பி உங்க பையனை இவங்க கடத்தலங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. இவங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இவங்க காரியத்தை சாதிக்கணும்னா காலையும் விழுவாங்க, காலையும் வாரி விடுவாங்க. ஏய், இதோ இதோ நிக்கிறானே, இவன் தான் என் பிள்ளை எனக்கு கொண்டுடுவன மிரட்டினா. ஏங்க, இவன் தாங்க என் பிள்ளை ஏதோ பண்ணிட்டாங்க. அவனை என்னடா பண்ண சொல்லுடா. மா என்னம்மா, நான் எதுவும் பண்ணலமா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. இனியும் நான் சொல்றத நம்புறதுக்கு என்ன கேட பையன் நினைச்சியா? மரியாதையா என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்ல உங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். எனக்கு என் பையன் முக்கியம். அவன் ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் தராதரத்தை விட்டு உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண. இப்ப அவனுக்கே ஒண்ணுன்னா யாரையும் சும்மா விட மாட்டேன். கண்ணாமூச்சி ஆட்டத்தெல்லாம் விட்டுட்டு என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்றா சார், சத்தியமா சொல்றேன் சார், என் மேல சந்தேகப்படாதீங்க சார். என் தங்கச்சிக்கு கௌதமோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சதே என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்ல. கௌதம் நல்லவர், அவரோட வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்றதுக்காக தான். அவரை போய் நான் சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். ஆமா சார், நேத்து நைட்டு கூட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பூஜா கௌதம் கிட்ட பேசியிருக்கா. ஆனா அவர் அதுக்கு கைவிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பூஜாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். மத்தபடி நாங்க எந்த திட்டமும் போடல சார். நீங்க சொல்றத பார்த்தா கௌதமுக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் நீங்க அவரோட நம்பருக்கு கால் பண்ணி பாருங்களேன். போதும், உன் பேச்செல்லாம் நம்பினது போதும். என்னையும் என் குடும்பத்தையும் இந்த அளவுக்கு சந்தி சிரிக்க வச்சிட்டீங்கல்ல, மறுபடியும் உங்களை நம்ப சொல்றீங்களா? ஐயோ, என்ன சார், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க, நேரமாக எனக்கு பதறுதுங்க. என் பிள்ளைக்கு இவங்களால ஆபத்து வந்திருக்குமோன்னு பயமா இருக்குங்க. நல்லா சொன்னீங்கம்மா. இந்த ஓடுகாலி பூஜா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க புள்ளைய கொன்னாதான் வழின்னு ஏதாவது பண்ணிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னடே, நீ இந்த வயத்துல தானே பிறந்த, உன்னையெல்லாம் இந்த வயத்துல தானே பெத்த. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? இத பாருடா, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சவ வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்து இவங்க புள்ள வாழ்க்கையை அழிச்சிட்டு நிக்கிறியே. டேய், இது உனக்கு வேண்டாண்டா. நீ அப்படிப்பட்டவன் இல்லடா. அந்த புள்ள எங்க இருந்தாலும் விட்டுடுடா. போதும்டா, போதும். உன்னால அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல எங்களால முடியாதுடா, முடியாது. மா என்னம்மா நீ? நான் இதை பண்ணிருப்பேனா? நான் உன் புள்ளம்மா. என் பிள்ளையா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டடா. டேய், அவங்க பிள்ளைய விட்டுடுறா. அவங்க நம்ம குடும்பத்தை வாழ வச்சவங்கடா. ஏற்கனவே அந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு நமக்கு பரிகாரம் கிடையாது. நீ புதுசா ஒரு பழி பாவத்தை சேர்த்துக்காதடா வேலு. டேய், நம்ம குடும்பமே இப்படி சபையில கூனி குறுகி நிக்குதுடா. இனியும் எந்த அவமானத்தையும் எங்களால தாங்கிக்க முடியாதுடா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் சாமி. அவங்களோட புள்ள எங்க இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட விட்டுடுறா.
எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். என்ன அண்ணி, அவங்கதான் வேலுவை பத்தி புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி வேலுவை விட்டு கொடுத்து பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? வேலு இதை பண்ணிருப்பாரான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ கௌதம் இங்கதான் எங்கேயோ இருப்பாருன்னு தோணுது. அவர் நம்ம எல்லாரும் தேடணும்னா கண்டுபிடிச்சிடலாம். விட்டா இவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் புள்ளை இப்பவே பார்க்கணும். ஏங்க, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, அப்பதான் நம்ம புள்ளை எங்க இருக்கான்னு தெரியும். வேலு, விடுங்க, போலீஸ் வரட்டும், அப்பதான் நான் இதை பண்ணலன்னு உண்மை தெரியும். பண்ணுங்க.